நீங்க நிறைய பேர் கல்யாண பத்திரிகையில இந்த விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. அதாவது மணமக்கள் பேருக்கு முன்னாடி திருநறை செல்வன் அல்லது திருநறை செல்வி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி இல்ல தெரியலனாலும் சரி, இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுற நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல கல்யாண பத்திரிக்கை அனுப்பிட்டு போன் பண்ணி கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்ற இந்த காலத்திலயும் உங்களுக்கு யார் வந்து நேர்ல கடைசியா பத்திரிக்கை வச்சாங்களோ அவங்க பேரை கமெண்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி அந்த குடும்பத்தோட மொத்த ஹிஸ்டரி இருக்காமாங்க. அதாவது குடும்பம் அப்படின்றது ஒரு அம்மா அப்பா அவங்களோட குழந்தைகள். இப்ப திருநறை செல்வன் அல்லது திருநறை செல்வி அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, இதுதான் எங்க குடும்பத்தில் நடக்கிற கடைசி கல்யாணம், இதுக்கப்புறம் எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு அர்த்தமா. அதுவே திருவளர் செல்வன் அல்லது திருவளர் செல்வி அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க குடும்பத்துல கல்யாணத்துக்கு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு அர்த்தமா. அதுவே ஏகபுத்திர திருநறை செல்வன் அல்லது ஏகபுத்திரி திருநறை செல்வி அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, இதுதான் எங்க குடும்பத்தில் நடக்கிற முதலும் கடைசியுமான கல்யாணம், இதுக்கப்புறம் எங்க குடும்பத்துல கல்யாணத்துக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு அர்த்தமா. இனிமேல் நீங்க கல்யாண பத்திரிக்கை பாத்தீங்கன்னா இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சரியா?